मदपुष्पं समर्पयामि. கோமாதா தரிசனம் கோடி புண்ணியம் சொல்லுவாங்க. அந்த கோமாதா எங்கள் குலமாதா என்ற 30 கோடி ஐதீகம். பசுமாட்டை வந்து சொன்னும் போது தொட்டு கும்பிடுங்க. இப்போதைக்கு பூஜைகள்லாம் பண்ணி முடிச்சுக்கிடுவோம். நீங்க அவரை தொட்டு கும்பிடுங்க, வேணாம் சொல்லல. அவர் பூஜைகள் அவர் செய்ய வேண்டிய உபச்சாரங்கள் பூஜைகளை செஞ்சு முடிச்சப்பட்டு அவர் செய்ய வேண்டிய முறைகளை செஞ்சு கொடுத்து தீபாவளி பார்த்து நல்லபடியாக தொட்டு கும்பிடுங்க எல்லாரும் சேர்ந்து. பிடிச்சிங்க பிடிச்சிங்க நாளைக்கு பிடிச்சிங்க. ஆ பா பா பா. பசுமாட்டு வால் பின்புறம், முதுகு, திமுலு, நெத்தில வைக்க, கொம்புல மட்டும் வைக்க வேணாம். அதாவது சந்தனத்தை வந்து வைங்க, குங்குமத்தை வந்து வைங்க. மனசுல பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கோமாதா பூஜை பண்ணப்ப நல்லா வேண்டி மனசுல பிரார்த்தனை பண்ணிட்டு சுவாமி ஆலயத்துல நம்மளுக்கு இந்த கோமாதா தரிசனம் பார்க்கறது பெரிய புண்ணியம், கோடி புண்ணியம். அதெல்லாம் வேண்டி மனசுல பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எல்லாரும் கையில புஷ்பம் கொடுப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்குமா எல்லாத்துக்கும் நிறத்தை கொடுங்க. கையில வாங்கி நல்லா வேண்டி மனசுல பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உடம்பு மேல